ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன வீடியோ சொல்லி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. எஸ், வீடியோக்குள்ளே வந்து போகலாம். மணி வந்து 2:15 ஆச்சு. சாரி, மணி வந்து 3:15 ஆச்சு. நாங்கள் கிளம்புறோம். எங்கன்னா சுயாக்கு பாப்பா வந்து மீண்டும் வந்து எங்களுக்காக பிறக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக போகிறோம். அந்த விளாகத்தை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ரொம்ப நர்வஸாக இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது. பயமாகவும் இருக்குது. ஆமாம், எனக்கு அந்த அட்மாஸ்பியர் நினச்சாலும் கொஞ்சம் டர்ராகுது. இப்போ பார்ப்போம். எல்லாம் ரெடி, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எல்லாம் வந்து லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேக் அப்படின்னு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு தான் நம்ம வந்து எடுத்தே வச்சோம். எல்லாம் டக்கு 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 டக்குன்னு எல்லாம் எடுத்து போட்டாச்சு. அனுபவம் பேசுது. ஆமாம், அதனால வந்து இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட்டு கிளம்புறோம். சுரேகா பக்தி மயமாக சாமி கும்பிட்டுருக்கா. புது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கிறா. ஐயோ கடவுளே மாறித்தாயே. உங்களுக்கு என்ன தோணுது? என்ன குழந்தையா இருக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுது? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க. சுவிக்ஸாவை தூக்க போகிறோம். ஜிங்கிலி பப்பு வந்தாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து கிளம்புறோம். ஸ்வீட் செஞ்சு ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். அந்த ஹாஸ்பிட்டல் யோசிப்பீங்க, அதே ஹாஸ்பிட்டல் ஜெனிசிஸ் தான். எங்கள் அம்மா, சுரேகா அம்மா, பாப்பா, சுரேகாவோட ஜுவல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பண்ணிகிட்ருக்காங்க. ரிமூவ் பண்ணியாச்சு. இந்தாம்மா. ஸோ இங்கேருந்து நம்ம லேபர் வார்டுக்கு போனால் எதுக்கு வரணுமான்னு தெரியல. அதனால் வந்து கரெக்டாக வரல. குழந்தையோட தான் வருவா. போயிட்டு 9 மணி ஆக வர்றேன். சுவிக்ஸா மேடம் பார்த்தீங்கன்னா யாரும் தொட்டில் போட்டு இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. மொட்டை மெதுவா. சுரேகாவை வந்து உள்ளே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 10 to 1/4 மணி நேரத்தில் எதிர்பார்க்கலாம், வந்துடுவாங்க. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தோணும் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீ. குழந்தை பிறந்து விட்டது, பார்த்துட்டோம். என்ன பேபின்னு சொல்லி நாங்கள் வந்து அப்புறமே தான் சொல்ல மாட்டோம். எப்படியும் சுரேகா பாப்பா வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 4 to 5 hours ஆயிரும். அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் ப்ரொசீஜர்லாம் முடிச்சு கொஞ்சம் ரெக்கவரிலாம் ஓரளவுக்கு எல்லாம் செட் ஆகிட்டுலாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி தான் வந்து நார்மல் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. சுரேகா வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ நீ எக்ஸ்பெக்ட் பண்ண பேபி வந்துருச்சாடான்னு கேட்டிங்கன்னா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஃபஸ்ட்டு ஒன்று. பட் எனக்கு இப்போ வந்திருக்க குழந்தை வந்து எனக்கு ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் பார்த்த எல்லாருமே வந்து ஜாலியாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் வைப் நல்லா தான் இருக்குது. பாப்பு நல்லா இருக்காங்க, ஜாலி. போன டெலிவரியில் இதே இடத்துல இருந்து அழுதுட்டு பேசிகிட்டு இருந்திருப்பேன். அது இந்த டெலிவரியில் கொஞ்சம் ஜாலியாக பேசுகிறேன். சுரேகா மீட் பண்ணேன்னா சுரேகா பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓகேவாகும். டாக்டர்கிட்ட கேட்டேன், எல்லாம் ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி சொன்னாப்புல. சுரேகா மட்டும் பார்த்துட்டுனா ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். இப்போ தான் சுரேகாவையும் பாப்பாவையும் பார்த்து வந்தேன். 2 பேரும் ஓகே, சூப்பராக இருக்கிறார்கள். ரூமுக்கு வந்து மாத்திரக்காதீங்கன்னு ஒரு 4 to 5 hours ஆகும். ஆனக்கப்புறம் தான் ரூமுக்கு வருவாங்க. நான் கொஞ்ச நேரம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே உட்காந்து ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் எனக்கு வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். நிறைய பேருக்கு தோணும் என்ன பேபி ரொம்ப க்யூரியாசிட்டியோடு இருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்லுவேன். ஸோ சிங்கம் வந்துருச்சு, பேசு. பாப்பா வந்து குளிக்க வச்சுட்ருக்காங்க, வந்துடுவாங்க ஒரு 10 நிமிஷத்தில். என்னால் பேச முடியல, வாய்ஸே வரமாட்டேங்குது. அப்படியே ஜெராக்ஸ் சுவிக்ஸா மாதிரி இருக்காது. சுவிக்ஸா எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கும். எந்த நாங்கள் வந்து அப்புறம் தான் சொல்லுவோம், சொல்ல மாட்டோம்.
ஃபர்ஸ்ட் டே நைட் மணி பார்த்தீங்கன்னா 11:20. பாப்பா இப்போ கஷ்டப்பட்டு தூங்க வச்சோம். பாப்பா இங்கே தூங்கிட்டு இருக்கா தெரியுதுங்களா? சுரேகா இங்கே படுத்துட்ருக்கேன். சுவி இன்னும் தூங்கலையாம்மா. அது ஒரு சிறிதர வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியலடா குமார். டே 2 சுரேகாட மூஞ்சி பார்த்தீங்களா? பழைய ஃபார்முக்கு வந்துட்டான். தலை சீக்கு எடுத்துகிட்ருக்கா. பேசுறீ பழைய ஃபார்முக்குள்ள ஃபுல்லாக வரல. அதுக்கு இன்னொரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும் பழைய ஃபார்முக்கு இருக்குது. உள்ள பாப்பு தூங்கிட்டு இருக்காங்க. சுரேகாலாம் குளிச்சிட்டேன், நானும் குளிச்சிட்டேன். நல்லா சாப்பிட்டாச்சு, மாத்திரட்டேன், எல்லா வேலையும் முடிஞ்சது. சுவிக்ஸா காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சாங்க பேபி. பட் வந்து இப்போ வரைக்கும் இப்போ தான் தூங்க வச்சோம். போராடி 9 மணி ஆச்சு, இப்போ தான் தூங்க வச்சோம். ஸோ நாளைக்கு டிஸ்சார்ஜ் இல்லைங்க மோஸ்ட்லி. இதுதான் போயிட்டுருக்கு. சுவிக்ஸா வந்து அம்மா கிட்டருக்காங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சுவியை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் 2 பேருமே. ஃபஸ்ட் டைம் வந்து எங்களை விட்டு ஒரு நாள் இருக்கா. அது சுரேகா விட்டு ஒரு நைட் இருக்கா ஃபஸ்ட் டைம். என்னோடய சிங்கக்குட்டி அங்கே தூங்கிட்டு இருக்கு. போராடி தூங்க வச்சுருக்கோம். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். எல்லாம் பேக்கிங்லாம் எல்லாம் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். அப்போ எப்படா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போவோம். One eternity later. ஸோ வீட்டுக்கெல்லாம் வந்து பல வருடங்களான மாதிரி 10 நாள் வந்து ஆகி போச்சு. எல்லாம் கமெண்ட்ல கழுவுகளும் கழுவிட்டு இருக்கீங்க. எதனா ஜெண்டர் ரிவீல் பண்ணலாம் அப்படி இப்படின்னு என்ன பண்ணுறீங்க, நீங்களாம் ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த வீடியோவே எடுக்கிறதுக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு. என்னன்னா சுவி இருக்கிறாங்க, அப்புறம் இந்த குட்டி பாப்பா இருக்காங்க. ஸோ அவங்களாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி சுரேகா கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆகணும். அப்புறம் வந்து ஒரு சில ஃபைல் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. திடீர்னு வந்து வீடியோ கொஞ்சம் ப்ளே ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி வந்து எப்படியோ ஃபைல் எப்படி தேடி ஒட்ட வச்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு வீடியோவாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ கோச்சிக்காதீங்க, அதனால தான் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன விளாக் பார்த்துருப்பீங்கன்னா பார்ப்பீங்கன்னா டெலிவரி விளாக் வந்து பார்த்துருப்பீங்க. ஜெண்டர் ரிவீல் வந்து அடுத்து நாங்கள் பண்ணிடுறோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு. என்னவா இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. நியூ பேபி எப்படி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க சூப்பராக இருக்காங்க. ரொம்ப சமத்து பிள்ளையாக வந்து பகலில் ஃபுல்லாக தூங்கிக்கிறாங்க, நைட்டு தூங்கவே மாட்டுறாங்க. மற்றபடி எல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். சுரேகா கொஞ்சம் ரெக்கவரி ஆகணும். ஸோ அந்த காரணத்துக்காக தான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு மேலே வந்து எனக்கு திட்டாதீங்க, நாங்களும் பாவம் தான். சூழ்நிலை வந்து வேணே நாங்கள் வந்து பண்ணல. ஸோ சூழ்நிலை அதாவது உங்களை காக்க வைக்கணும், வெயிட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எதுவும் இல்லை. சத்தியமாக எனக்கு இல்லை. உங்களுக்கு ஹை பேட்டி ஒன்றும் அப்படிங்கிற இந்த சிச்சுவேஷன் வந்து அப்படி இருக்குது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபைல் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதை வந்து ஒட்டவை தேடி கண்டுபிடிச்சி ஸோ வீடியோவாக ரெடி பண்ணுறக்குள்ளேயே வந்து ரொம்ப கஷ்டமாகி போச்சு. ஃபைல் திடீர்னு வந்து யாராராகி வீடியோ ப்ளே ஆக மாட்டேன்ருச்சு. ஸோ அதான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு ஒட்ட வச்சு கொண்டு வந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறோம். கூடிய சீக்கிரம் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விமல், சுரேகா.